அனைவருக்கும் வணக்கம். ஓம் என்னும் மந்திரத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம். உலகளாவிய ஒலியான ஓம் என்னும் மந்திரம் ஆ, ஓ, இம் ஆகிய 3 அசைகளால் உருவானது. நாம் ஆ என்ற ஓசை எழுப்பும் பொழுது உடம்பின் கீழ்ப்பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை இயக்கம் பெறுகிறது. ஓ என்று உச்சரிக்கும் பொழுது மார்பு பகுதிகள் இயக்கம் பெறுகின்றன. கிம் என்ற ஒலி முகத்தசைகள் மற்றும் மூளை பகுதியை தூண்டும். ஓம் என்னும் மந்திரம் நம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்கிறது. உடலையும் மனதையும் தளர்த்தி ஆற்றலை சேமிக்க செய்கிறது. எண்ண ஓட்டங்களையும் கவனச்சிதறல்களையும் சரிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துகிறது. ஓம் என்னும் மந்திரத்தை 11 முதல் 18 முறை உச்சரித்துவிட்டு தூங்கச் சென்றால் ஆழமான உறக்கம் கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில்தான் மூளைக்கு அவசியமான மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இது உங்களை எதிர்மறை எண்ணங்களில் இருந்து வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை பெருக்குகிறது. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் உடலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு இரத்த ஓட்டமும் சீராகிறது. இதயமும் செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. கவலைகள் மற்றும் பதற்றத்தால் பல நேரங்களில் கோபம், வருத்தம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம். பின்பு அதன் விளைவுகளை எண்ணி வருந்துகிறோம். ஓம் என்று உச்சரித்து வர நாளடைவில் நம் எண்ணங்களின் மீது சுய கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இதனால் தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள் உருவாவது கட்டுப்படுகிறது. சோர்வாகவும் களைப்பாகவும் பணியில் சரியான கவனம் செலுத்த முடியாமலும் இருப்பவர்கள் தினமும் காலை எழுந்தவுடன் 20 நிமிடங்கள் ஓம் என்னும் மந்திரத்தை சொல்லி வர மூளையில் என்டார்பின் என்னும் ஹார்மோன் சுரப்பு அதிகமாகிறது. இதனால் நாள் முழுவதும் உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிலை கிடைக்கும். ஓம் என்னும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர ஹார்மோன் குறைபாடுகள் சரியாகும். மாதவிடாய் காலங்களில் மற்றும் மெனப்போஸ் காலங்களில் உருவாகும் மூட் ஸ்விங்ஸ் எனப்படும் மன ஊசலாட்டம் கட்டுப்படும். ஓம் என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்தால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதுடன் இன்சுலின் சுரப்பும் சீராக உள்ளது என்று சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிந்துள்ளது. நன்றிகள். வாழ்க வளமுடன்.